To all, we'll start the session. Today's topic is all about elastic load balancer in AWS. So this we call it as a ELB, it's elastic load balancer. So why we go for a elastic load balancer நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காக நம்ம elastic load balancer அப்படிங்கிறது போகிறோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் as a human being நம்ம இருக்கோம். ஸோ we are a human being. ஸோ நம்ம வந்து we can hold ஒரு 10 kg of weight தான் நம்மளால தூக்க முடியும். எஸ் am I right? ஸோ ஒரு கன்னி பேக் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் as a user, நாம தான் யூசர் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஸோ we are a user. ஸோ we are a user. So we can able to hold 10 kg of weight தான் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இஃப் தே want me as to இன்னொரு 10 kg ஆட் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ வி காண்ட் ஏபிள் டு ஹோல்ட், நம்ம வந்து மேபி நம்ம விலகலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட கேஜி மட்டும்தான் நம்மளால தூக்க முடியும். ஸோ அப்படி வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இன்னொரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ we can allocate this particular person to another 10 kg வந்து நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் another 10 kg. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லோடை வந்து நான் இவங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அகெயின் we have one more gunny bag to hold. இன்னொரு gunny bag இருக்குது. ஸோ அது வந்து 10 kg of rice இருக்குது. அது வந்து இவங்கனால ஸோ they can ஸோ இதர் இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இஃப் they can able to 5 kg வந்து இவங்களால ஹோல்ட் பண்ண முடியும்னா, ஸோ we can allocate. ஸோ இன்னொரு 10 kgயில் half kg இவங்களுக்கு. ஸோ I just copy this, இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இவங்களுக்கு 5 kg, இந்த மாதிரி 15 kg இவங்களால ஹோல்ட் பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் பர்சனால். ஸோ இன்னொரு பர்டிகுலர் 15 kgs வந்துச்சு அப்படின்னா, ஸோ we can straight away we can allocate to this particular person. இந்த பர்சனுக்கு நம்ம allocate பண்ணிடுவோம். ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் 15 kg அப்படிங்கிறது நான் allocate பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு த டாப். எப்படி நம்ம ஹியூமனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனால இவ்வளோதான் வெயிட் தாங்க முடியும், ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஸோ we have a server. திஸ் இஸ் நான் ஈக்குவலண்ட்டாக போகிறேன். இங்கே ஒரு சர்வர் இருக்குது. ஸோ அந்த சர்வர்னால ஸோ ஒரு 100 யூசர் ரெக்வஸ்ட் தான் அவங்களால டிராஃபிக்னு நம்ம சொல்லலாம். ஸோ 100 யூசர் ஹிட் பண்ணுறாங்கன்னா, அந்த 100 யூசருக்கு மட்டும்தான் அந்த லோடை வாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இன்னொரு 100 யூசர் வந்து சேம் சர்வர்லேயே ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வி கேன் ஹாவ் அ சர்வர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எப்படி நம்ம ஹியூமனால் ஹோல்ட் பண்ண முடியாதோ சர்வர்னாலையும் அந்த யூசர் ரெக்வஸ்ட்டை வாங்க முடியாது. சர்வர் வில் லீட்ஸ் டு சர்வர் கிராஷ் ஆக நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். ஸோ அந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ வி ஹேவ் திஸ் பர்டிகுலர் லோட் பேலன்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் இட் இஸ் ஒரு 500 ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா, ஸோ ஒரு 300 ரெக்வஸ்ட் வருதுன்னா, ஸோ வி கேன் allocate with the help of ELB அப்படிங்கிற எலாஸ்டிக் லோட் பேலன்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வி கேன் செப்பரேட் அவர் லோட். ஸோ இதுக்கு ஒரு 100 ரெக்வஸ்ட், இதுக்கு ஒரு 100 ரெக்வஸ்ட், இதுக்கு ஒரு 100 ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வி கேன் allocate with the help of நம்மளுக்கு என்ன பர்டிகுலர் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் ஏபிள் டு எலாஸ்டிக் லோட் பேலன்சர். இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சர் இருக்கனால வி ஹேவ் செப்பரேட் த டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கை நம்ம allocate பண்ணலாம். ஸோ டிராஃபிக்கை ஸோ 10 நம்ம allocate பண்ணி, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிராஃபிக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 100% டிராஃபிக் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100. ஸோ இந்த மாதிரி வி கேன் allocate இங்கே 100, இங்கே 100, இங்கே 100, இந்த மாதிரி நம்ம பிரித்து allocate பண்ணலாம். ஸோ தட் இஸ் வை வி கோ ஃபார் அ எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 15 + 30 + 45 kg ஒரு பர்சனால் தூக்க முடியாது. ரைட்? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வி வில் allocate 2 more person to hold the particular weight. 2 person நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா அவங்களால தூக்க முடியும். லைக்வைஸ் ஒரே பர்சன் ஒரு பர்டிகுலர் சர்வருக்கு ஒரு 100 யூசர் வந்து ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வந்து சர்வர் வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம எலாஸ்டிக் லோட் பேலன்சர் போயிட்டு இவங்களுக்கு 100 அப்படிங்கிறத நம்ம போகிறோம். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். லோட் பேலன்சர்னா என்னன்னு பார்த்தாச்சு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. ஸோ நார்மலாக எலாஸ்டிக் லோட் பேலன்சரில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் ஹியர். இந்த EC2ல நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டில் EC2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு இங்கே
பார்க்கலாம். ஸோ லோட் பேலன்சர் அப்படிங்கிறது இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிரியேட் லோட் பேலன்சர்னு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூ ஹேவ் திஸ் மெனி லோட் பேலன்சர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர், தென் வி ஹேவ் அ கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிக் லோட் பேலன்சர், பிஃபோராக நம்மளுக்கு கிளாசிக் லோட் பேலன்சர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர் ஆர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் லோட் பேலன்சர், முன்னாடி வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வி ரெக்கமெண்டட் தட் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மைக்ரேட் டு கரண்ட் ஜென்ரேஷன் லோட் பேலன்சர். ஸோ கரண்டாக நீங்கள் இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் சம் அதர், பட் இட் இஸ் ரெக்கமெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் லோட் பேலன்சர். பட் இப்போயும் நம்ம லோட் பேலன்சராக யூஸ் பண்ணலாம். இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கிளாசிக் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் லெட் நோ தட். எதுக்காகனா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா ஒன்றும் இல்லை, ஒரே சர்வர்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் சர்வர். ஸோ இது மூணுமே பிஃபோராக ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு வந்து ரியாக்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் போட்டிருப்போம், பேக் எண்டில் நோட் ஜேஎஸ், மாங்கோடிபி வந்து மாங்கோடிபி இருக்குன்னா ஸோ இது மூணுமே ஒரே சர்வரில் மோனோலித்திக் ஆர்கிடெக்சருங்கிறது இது டைட்லி கப்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டன்சியாக இருக்கும். ஸோ எல்லா மூணுமே வந்து இட்ஸ் ஒன்று காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைட்லி கப்டு. மூணு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வி கால் இட் அஸ் அ கிளாசிக் லோட் பேலன்சர், திஸ் வி கால் இட் அஸ் அ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி த சேம் டயக்ராம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஐ பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே இதாக இருக்காது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா 3 சர்வராக நம்ம பண்ணிப்போம். ஃப்ரண்ட் எண்ட் ஒரு சர்வர், பேக் எண்ட் ஒரு சர்வர், டேட்டா பேஸ் வந்து ஒரு சர்வர். இந்த மாதிரி பாத் பேஸ்டு ரவுட்டிங்கில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சர்வர். ஸோ இந்த மாதிரி பாத் பேஸில் இது வந்து ஒவ்வொரு டைட்லி கப்பிள் இருக்காது. ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் இந்த சர்வரில் அஃபெக்ட் ஆகும். பேக் எண்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா பேக் எண்ட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். டேட்டா பேஸ் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டேட்டா பேஸ் சர்வரில் நம்மளுக்கு இது வந்து லூஸ்லி கப்பிள்டு அப்படின்னா கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து டைட்லி கப்பிள், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் தே ஹேவ் யூஸ்டு திஸ். it works on both. என்ன லேயரில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் போத் 7th லேயர், தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர் லோட் பேலன்சர். அப்ளிகேஷன் லேயர்னா என்னது, நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7th லேயர். நீங்கள் google.com ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வெப்சைட் போகிறீங்க, ஸோ அந்த வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா amazon.com அப்படின்னு போகிறது எல்லாமே வந்து ஸோ லேயர் 4ல் அப்படிங்க டிசிபி அந்த பர்டிகுலர் லேயர்லேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் திஸ் அப்ளிகேஷன் லேயர் ஏஎல்பி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏஎல்பி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஏஎல்பி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டிசிபி அண்ட் ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக்கை மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே amazon.com amazon ஸோ .in அப்படிங்கிறது நான் போகிறேன். ஷாப் அட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் லேயராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்டாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக் மட்டும் உங்களுக்கு அலோவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட லேயர் 7ல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கீ பாயிண்ட் யூ ஹாவ் டு நோட்டிஸ், இட் வில் ஒர்க் ஆன் ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோகாலில் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ அபவுட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸ்லி கப்பிள்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஸோ பாத் பேஸ்ட் ரவுட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் தனியாக இருக்குன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியாக ஒரு சர்வர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு டிராஃபிக் தனியாக போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் எண்டுக்கு வேணும்னா பேக் எண்டுக்கு தனியாக நீங்கள் ஒரு பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பேஸ்க்கு வேணும்னா டேட்டா பேஸ்க்கு நான் காமனாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ டேட்டா பேஸ்க்கு நீங்கள் ஒரு டிராஃபிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். இது வந்து ஃபுல்லாகவே எந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சரில் வருது அப்படின்னா it will be work on layer 7. layer 7 அப்படிங்கிறது வெப் பேஸ்ட் ரிலேட்டட் அப்ளிகேஷன். வெப் பேஸ்ட் நீங்கள் எந்த ரிலேட்டட் நீங்கள் ஒரு மீஷோக்கு போய் ஆர்டர் பண்ணலாம், அமேசானுக்கு போய் ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எந்த ரிலேட்டடான நீங்கள் அப்ளிகேஷன் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லேயர் 7 ஆர்கிடெக்சர் அப்ளிகேஷன் லேயர். நீங்கள் எதெல்லாம் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அது எல்லாமே லேயர் 7ல் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி நம்ம இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம
பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லேயர் இஸ் ஆல் அபவுட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர். நெட்வொர்க் லோட் பேலன்சர் இது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஹை அண்ட் கேமிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரொம்ப மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் லோட் பேலன்சர் வென் யூ ஹேவ் அல்ட்ரா ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வி கேன் கோ ஃபார் அ நெட்வொர்க் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஸோ நார்மலாக ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா வி கோ ஃபார் அப்ளிகேஷன் அது விச் இஸ் ரிலேட்டட் வித் ஹேண்ட்லிங் மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்டுக்கே உங்களுக்கு அவ்வளோ ரெக்வஸ்ட் வருது. ஸோ லேட்டன்சிஸ் வந்து அல்ட்ரா லோ லேட்டன்சிஸாக இருக்கலாம். ஸோ பட் உங்களோட மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிசிபி யூடிபி. இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட். நார்மல் அப்ளிகேஷனுக்கு நம்ம மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட் வரப்போகிறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மில்லியன் ஆஃப் யூசர் ரெக்வஸ்ட் பர் செகண்ட், மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூடிபி தட் இஸ் ஸ்ட்ரீமிங் லைட் ஆஃப் இது வந்து யூடிபி அண்ட் டிசிபி அண்ட் யூடிபி லேயர். இது வந்து லேயர் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெட்வொர்க் லேயர் விச் இஸ் ஆன் த லேயர் 4ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ லேயர் 4ல ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் போயிட்டு டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது. ஸோ Amazon.Prime Video அப்படிங்கிறது நான் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் வீடியோ அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு /80 எனக்கு போர்ட்டில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ /80 எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு 80ங்கிற போர்ட் காமனாக இருக்கும் அப்படிங்கிற டைமில் வி கேன் கோ ஃபார் அ நெட்வொர்க் லோட் பேலன்சர். ஸோ நாம இப்போ யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வி கேன் யூஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் மோஸ்ட்லி நம்ம அப்ளிகேஷன் லேயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேட்வே லோட் பேலன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுல எப்போ இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் அண்ட் பாலிசி ரிலேட்டடாக செக்யூரிட்டியில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் செக்யூர்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம போகணும், ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் வி கேன் கோ ஃபார் அ கேட்வே லோட் பேலன்சர். மோஸ்ட்லி நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் அது ரிலேட்டடான அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் கோ ஃபார் த கேட்வே லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நீங்கள் போகலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் gateway load balancer. So gateway load balancer பார்த்தீங்க அப்படின்னா, so I just go back here. So gateway load balancer when you deploy a third party virtual appliance, this appliance enable you to improve the security compliance. அது ரிலேட்டடான திங்ஸ் உங்களுக்கு firewall ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் போகணும். ஸோ ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் போட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் ரிலேட்டட் சிம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் கோலுக்கு யூ கேன் ஏபிள் டு யூஸ் அ கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிஃப்ரெண்ட் டைப். வாட் இஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னு பார்த்தாச்சு. அதில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. கிளாசிக் லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கிளாசிக்ங்கிறது டைட்லி கப்பிள், ஒன்றுக்கு ஒன்று இன்டெகிரேட் ஆகும். உங்களோட பேக் எண்ட் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் எண்ட் அஃபெக்ட் ஆகும், பேக் எண்ட் அஃபெக்ட் ஆகும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து பாத் பேஸ் ரவுட்டிங், HTTP அண்ட் HTTPS ப்ரோட்டோகால் நம்ம எப்படி நார்மலாக ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். நம்ம நெட்வொர்க்கிங்னா மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட் வருது. அது வந்து ஃபுல்லாகவே நெட்வொர்க் லேயர். அந்த மாதிரி டைமில் வீ கேன் ஒரு கேமிங் அப்ளிகேஷன், அந்த மாதிரி ஒரு கேமிங் சர்வர் அந்த மாதிரி டைமில் we can go for a network load balancer. ஸோ கேட்வே அப்படிங்கிறது செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளைன்ஸ் ரிலேட்டட் எல்லாமே கேட்வே லோட் பேலன்சர். நாம் இப்போ பார்க்க போகிறது we will be concentrating on application லோட் பேலன்சர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நான் ஐ ஹேவ் டோல்ட் யூ தட் திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் த லேயர் ஆஃப் 7 அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் நம்ம வந்து பார்க்கலாம். AWS architecture அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். just go to the image. So you're gonna choose this. Choose பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா so this is what we are going to do now. So I just want
just want to zoom out. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்ம இப்போ 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் இஸ் எல்லாமே நம்மளுக்கு பப்ளிக் சப்நெட்டில் தான் இருக்கணும். பப்ளிக் சப்நெட் இன் சென்ஸ் அது வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வேயோட கனெக்ட் பண்ணிட்டோம்னாவே அது பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு சப்நெட்டில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் வாட் எவர் மேபி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் இங்கே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், இங்கே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் cut this. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ I just copy this. இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to create 2 EC2 instance. அந்த 2 EC2 instance கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லோட் பேலன்சரோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் லோட் பேலன்சர். ஸோ இந்த லோட் பேலன்சரோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் we are going to do here. ஸோ I just go back to this. இந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இந்த லோட் பேலன்சரோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to attach with this. இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ I just want to attach this. இப்போ நம்ம இது வந்து ஒரு EC2 instance. This we call it as a EC2 instance. இது I just copy this. இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு அப்பாச்சி நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சேம் அப்ளிகேஷன். இது ரெண்டுமே வந்து EC2. ஏன் சேம் அப்ளிகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு EC2வில் நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா யூசர் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சர்வர்னால நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் நான் சேம் அப்ளிகேஷனை வந்து அதே இங்கே என்ன அப்ளிகேஷன் நம்ம போட்டிருக்கோமோ அதே அப்ளிகேஷனை வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ், இதுவும் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ 2 EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் சேம் அப்ளிகேஷன் போகிறேன். இங்கே ஒரு 10 பேர் ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு 10 பேர் ஹிட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நான் ஸோ திஸ் ப்ராக்கெட் இதை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி ஒரு டார்கெட் குரூப் அப்படிங்கிறது நம்ம லோட் பேலன்ஸரில் டார்கெட் குரூப் அப்படின்னு இருக்குது. அந்த டார்கெட் குரூப்பில் ஸோ I just want to let you know that இந்த பர்டிகுலர் ரெண்டையுமே நான் என்ன பண்ணிடுவேன் கம்பைன் பண்ணி டார்கெட் குரூப் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் நம்ம எப்படி குரூப் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த 2 EC2 இன்ஸ்டன்ஸையும் குரூப் பண்ணி நாம் இந்த லோட் பேலன்சருக்கு கொடுத்துருவோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் டார்கெட் குரூப்பை we are attaching target group with this application. இதை ரெண்டையும் நாம் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ I just add this. ஸோ இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சரையும் டார்கெட் குரூப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ whenever யூசர் ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா this traffic will move either இங்கேயும் போகும், இந்த டிராஃபிக் either இங்கேயும் போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ we have to create 2 EC2 instance ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். 2 EC2 instance கிரியேட் பண்ணிவிட்டு இதை 2 குரூப் பண்ணணும். குரூப் பண்ணிவிட்டு தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு டார்கெட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம இந்த 2 EC2 இன்ஸ்டன்ஸை குரூப் பண்ணணும். ஸோ குரூப் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு அட்டாச் இட் டு த ALB. அந்த ALBயோட இந்த டார்கெட் குரூப்பை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா யூசர் இப்போ வந்து டிராஃபிக் வந்து வருது. யூசர் வந்து www.amazon.com அப்படின்னு நம்ம வந்து அவங்க ஹிட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த லோட் பேலன்சர் வந்து டிராஃபிக்கை ஃபார்வர்ட் பண்ணும். எய்தர் இட் ஹேஸ் மூவ் ஃபார்வர்ட் டு திஸ் பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். This is what we are going to do in this particular session. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா here I go to the EC2 instance. நான் போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் 2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து அப்பாச்சி சர்வர் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸில் ஸோ திஸ் இஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்சர், ரைட்? ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னு கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கோயிங் டு சூஸ் நான் உபுண்டு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கீப்பேர் ஐ ஜஸ்ட் கோனா நார்த் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு எடிட்டில் ஸோ சப்நெட்டில் ஸோ டிஃபால்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனேபிளில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களோட அப்பாச்சி சர்வர் விச் இஸ் ரன்னிங் ஆன் த போர்ட் 80 உங்களுக்கு ரன் ஆகும். அதனால நான் 80 அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு சைடர் பிளாக் விச் இஸ் 0.0.0. ஸோ நான் இப்போது லான்ச் அப்படிங்கிறது ஸோ பிஃபோர் லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸில் கீழே போனீங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் அ யூசர் டேட்டா அப்படின்னு இருக்குது. நான் அப்பாச்சி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த யூசர் டேட்டாவில் நம்ம இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகாமே நம்ம எப்படி ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் ஹாவ் அ பேஷ் ஸ்கிரிப்ட் செல் ஸ்கிரிப்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா bin/bash அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ apt update -y apt installs வேணும்னா நீங்கள் சூடோ ஆட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு தட் சிஸ்டம் சிடியில் ஸ்டார்ட் அப்பாச்சி 2 ஸோ வேணும்னா நம்ம சூடோ ஆட் பண்ணிக்கலாம்.
So we can able to add a sudo here. இங்கே நான் sudo add பண்ணிக்கிறேன். sudo ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும். 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு யூசர் டேட்டாவில் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே 2ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ திஸ் வில் பி ஆல் அபவுட் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகும். லெட் வெயிட் ஃபார் a second. So I just go back to the instance போய்க்கலாம். So it is in the pending stage. இது வந்து பார்த்தீங்கன்னா ELB server 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். So this is ELB server 1. So this is all about ELB server 2 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். So I just copy this. I paste it over here. இது ரன் ஆகுதா Apache அப்படிங்கிறது நம்மளுக்கு ரன் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். So it is not yet running. Yeah, it is working fine. So I just want to copy this public IP and paste it over here. Yeah. So இதோட IP address பார்த்தீங்க அப்படின்னா so I just want to confirm this. Everything is working fine. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட private IP ஃபர்ஸ்ட் சர்வரோட IP பார்த்தீங்க அப்படின்னா 172.31.123. So 123 இதோட சர்வர் பார்த்தீங்கன்னா so second server பார்த்தீங்கன்னா 209. So I just want to go back to this. First server ஓடது பார்த்தீங்கன்னா this is the IP address of this. Second server இது பார்த்தீங்கன்னா same application தான். So we will be going to use ரெண்டுமே ஒரு different serverல போட்டுட்டு இப்போ நம்ம 2 different serverல போட்டாச்சு. இப்போ நம்ம 2 அப்ளிகேஷனும் Apache it is running on both the server. Apache வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா so we have to group with this. இந்த பர்டிகுலர் பாக்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த டார்கெட் குரூப் நான் சொன்னேன் ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம். தட் குரூப் விச் வி கால் இட் அஸ் அ டார்கெட் குரூப். இது வந்து நம்ம ரெண்டையும் குரூப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வி ஹேவ் கோ டு திஸ் பர்டிகுலர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ டார்கெட் குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டார்கெட் குரூப்பில் நம்ம ஒரு கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ இன்ஸ்டன்ஸ் டார்கெட் குரூப்புக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் லோட் யூடியூப் லோட் Apache அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டார்கெட் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் HTTP 80 போர்ட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. IPv4 அட்ரஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் சப்நெட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ VPC வந்து டிஃபால்ட் HTTP 1. ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட்டாக இருந்துட்டு போகுது உங்களுக்கு நோ இஷ்யூஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக் வந்து அசோசியேட்டட் லோட் பேலன்சர் பீரியாடிக்லி சேர்ந்த ஹெல்த் செக் வந்து ஸ்லாஷ் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத் பேஸ்ட் ரவுட்டிங்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாத் பேஸ்ட் ரவுட்டிங் போல் ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லாஷ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. So there is no path here. So அதனால so what I will do is இதை கொடுத்துட்டு so here that is optional no issues next அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு so what we have to do is இப்போ இந்த ரெண்டையும் இந்த டார்கெட் குரூப் ஆல்ரெடி I have told you that இந்த ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸையும் இந்த டார்கெட் குரூப்போட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட வேலை. ஸோ இன்க்ளூட் அஸ் பெண்டிங் பிலோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்தோடனையும் நம்ம இதை வந்து நீங்கள் ரெண்டையும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தென் யூ ஹேவ் டு கிவ் நெக்ஸ்ட். இது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டார்கெட் குரூப்போட அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ALBயோட நம்ம அட்டாச் பண்ணல பட் வி ஹேவ் அட்டாச் இது குரூப் பண்ணியாச்சு. இது குரூப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டார்கெட் குரூப். இப்போ நம்ம ஸோ ஒன்ஸ் நீங்கள் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ALB லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா இட் இஸ் ஆஸ்கிங் அஸ் டார்கெட் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு அட்டாச் டு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு இருக்குது. இட் ஜஸ்ட் கிரியேட் திஸ். இதை நான் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் UIP அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்நெட் ஃபேஸிங்னா இந்த லிங்க் நான் கொடுத்தேன்னா நீங்களும் அந்த அப்பாச்சியை நம்ம பார்க்க முடியும், நானும் பார்க்க முடியும். எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ். இன்டர்னல்னா ஸோ யாருக்கும் இது வந்து வெறும் ப்ரைவேட் அட்ரஸ் நம்மளோட சிஸ்டமில் மட்டும்தான் மீன்ஸ் இங்கே டிராஃபிக் வந்து பப்ளிக்காக சென்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம இன்டர்னல்னு சில சுச்சுவேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ நான் இன்டர்நெட் ஃபேஸிங் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் IPv4 அப்படிங்கிற அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ டிஃபால்ட் IP VPC வி ஹேவ் சூசன். இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி ஜோனில் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஸோ
US East 1 ஏதோ ஒன்று 2 யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 4-5 இன்ஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் இருந்துச்சுன்னா ஸோ யூ கேன் இந்த அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம எந்த பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ரன்னிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் போத் ரன்னிங் ஆன் த எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். So it is running in the port availability zone. Storage US East 1F அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் ஸோ 1F அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ இது கொடுக்கலன்னா ஸோ ஹவு இட் வில் நோ எந்த அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எந்த அவைலபிலிட்டி ஜோன் இருக்கோ அந்த அவைலபிலிட்டி ஜோன் ஸோ வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நோ இஷ்யூஸ் ஏதோ ஒரு 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும். ஸோ டிஃபால்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80ங்கிற போர்ட்டில் தான் யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிட் பண்ணுவாங்க 80ங்கிற போர்ட்டில். அதனால இந்த பர்டிகுலர் நியூ செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு ஸோ வென்எவர் யுவர் அப்ளிகேஷன் இருக்குன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து இங்கே 80ங்கிற போர்ட்டில் தான் இங்கே வந்து ஹிட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் த டிராஃபிக் இஸ் கோ இங்கேயும் 80 அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட் போகும். இங்கேயும் செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஐ ஹாவ் கிரியேட்டட் செக்யூரிட்டி குரூப். இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே செக்யூரிட்டியில் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 80ங்கிற போர்ட் 2 இன்ஸ்டன்ஸ்க்குமே நம்ம 80ங்கிற போர்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் ஏற்கனவே. பட் இந்த ALB ஹிட் பண்ணும்போதும் இந்த 80ங்கிற போர்ட் வந்து ஹிட் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஸோ நீங்கள் சேம் செக்யூரிட்டி குரூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட். பட் இந்த பர்டிகுலர் ALBக்கும் 80 அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதனால் ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இந்த கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே வந்து ஸோ YT நியூ செக்யூரிட்டி அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு ஸோ இன்ஃபோ வேணும்னா ஆக்சஸ் ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் அ கரெக்ட் டிஃபால்ட். நான் VPC தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹியர் ஆட் ரூல்ஸில் போயிட்டு நீங்கள் 80 அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 80 ஆட் பண்ணலைன்னா உங்களோட யூசர் ஹிட் பண்ணும்போது அந்த 80 அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ ஐ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் செக்யூரிட்டி குரூப் தட் இஸ் இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். இங்கே போயிட்டு ஐ சர்ச் இட் ஃபார் திஸ் பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் கொடுத்து ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் இட். இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ லிசனர் அண்ட் ரவுட்டிங் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் டார்கெட் குரூப் அப்படிங்கிறது இந்த ALB வந்தோடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்த ALB ஃபார்வர்ட் டிராஃபிக் டு திஸ் பர்டிகுலர் டார்கெட் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணும். இந்த 80 அப்படிங்கிறத வாங்கிட்டு இதை இப்படி டிராஃபிக்கை ஃபார்வர்ட் பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ ஃபார்வர்ட் டு டார்கெட் குரூப் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து ஸோ இது வந்து நம்ம இந்த பர்டிகுலர் நம்ம டார்கெட் குரூப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ யூ ஹாவ் டு அட்டாச் வித் திஸ் டார்கெட் குரூப்போட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ தென் எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். ஸோ கிரியேட் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இட் வில் டேக் சம் டைம் டு DNS நேம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ யூ ஹாவ் டு copy this and paste it over here. பண்ணோடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வில் பி ஒர்க்கிங். ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அல்காரிதம் அப்படிங்க கொடுத்தீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் அ டிஃப்ரெண்ட் அல்காரிதம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ so load balancer algorithm. So if you give you have different algorithm in which round robin na so உங்களுக்கு பாத்தீங்கன்னா so load will be ஒரு load so இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த load இங்க வரும் so they have given a diagrammatic way. ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. யூ கேன் லோட் டெஸ்டிங் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்காரிதம் வி ஹாவ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் பேலன்சரில் இந்த அல்காரிதம் படி உங்களுக்கு இன்சைடில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் த டுடேஸ் கிளாஸ்.